ஹாய் காய்ஸ், இந்த மலை வந்து எங்கே இருக்கு, என்ன மலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்பவே ஃபேமஸான மலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. இந்த மலையோடைய இயற்பெயர்கள், அதாவது வேறு பெயர்கள் சொல்கிறேன், அப்போவாச்சும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த மலைக்கு நவீரக மலை, தென்கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, கந்தமலை, பருவதகிரி, மல்லிகார்ஜுனா மலை, இது மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த உயரமான மலையில தான் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார். ஸோ இந்த மலைக்கு ஏறி போய் சிவனை தரிசனம் செய்யணும்னா ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மலை வந்து பயங்கர ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். சாகசம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மலை மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கதவுகளே கிடையாதான், அர்ச்சகரும் கிடையாதான், பக்தர்களே பார்த்தீங்கன்னா பூஜை செய்ய வசதி இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்கியமான ஆன்மீக தலத்தில் இதுவும் ஒன்று. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 அடி உயரம் சொல்கிறாங்க. இந்த மலையை பார்த்தீங்கன்னா பொதுவாக மலைக்கெல்லாம் மலைன்னு சொல்லுவாங்க, மலைகளுக்கெல்லாம் மலைன்னு சொல்லுவாங்க, மலைகளுடைய அரசுன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து ஒரு நாள் நைட் தங்கி இருந்து சாமி தரிசனம் பண்ணுறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க. நினச்சா எல்லாராலையும் இந்த மலையில் போய் ஏறி சாமி தரிசனம் பண்ண முடியாது. அந்த சிவனையும் நினச்சா மட்டும்தான் மலை மேலே ஏறி வந்து சாமி தரிசனம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதைகள் வந்து கடினமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ட்ராவல் பண்ணதுனால இந்த மலைக்கு வந்து என்ன பார்க்க முடிஞ்சுது. இந்த மலை என்ன மலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.